ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி தாங்க. உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு சட்னி புது ரெசிப்பியெல்லாம் கிடையாதுங்க, இது பழைய ரெசிபி தான். ஆனால் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மூன்று முடிச்சு சீரியலில் வச்சு தாங்க. அந்த சீரியலில் இதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க பாருங்கள், அப்படியே அதை பார்த்தோன்னே நமக்கே செஞ்சு சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சுங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸில். அதை தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கனால சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் காரத்துக்காக மிளகாய் வத்தலும், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் வத்தலும் சேர்த்து நான் சேர்த்துருக்கேங்க. நார்மல் மிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேங்க. இப்போ முதல்ல நம்ம அந்த மிளகாய் வத்தலை நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7-8 பூண்டு பல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த உளுந்து பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாத அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த நம்ம டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இல்லையா, நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனால உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க. ஆனால் பச்சை உருளைக்கிழங்கா போட்டு இது கூட வதக்கிறாதீங்க. நமக்கு வந்து உருளைக்கிழங்கோட பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா வேக வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை கலக்கிட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதில் சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறலாம். இந்த சட்னியை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். அப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு கொஞ்சம் குறன்னு இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, இன்னும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும்தாங்க நான் சேர்த்து தாளிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா முழுக்க உருளைக்கிழங்கு ஃப்ளேவர்லேயே ஆகிடுங்க. அதனால் உருளைக்கிழங்கும் தக்காளி ஒரே மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாச்சுன்னா நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற தக்காளி சட்னி மாதிரியே ஆகிடும். அதனால் ரெண்டும் சரிசமமாக இருந்துச்சுனாக்க நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதுங்க. அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட தான் செஞ்சுருந்தேங்க, நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சட்னி, குடமிளகாய் சட்னி, மல்லி புதினா சட்னி, இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சட்னி துவையல் ரெசிபிஸ்னு இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 3 முடிச்சு சீரியலில் நந்தினி செஞ்ச உருளைக்கிழங்கு சட்னி. நம்மளும் அதே மாதிரியே செஞ்சாச்சுங்க, சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye friends. Assalamu alaikum.